அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. ஜமாத் இஸ்லாமியின் திருச்சி கிளையின் சார்பில் நடைபெறுகிற ஈகை திருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அருமை சகோதரர் நாசர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய சையத் முகமது அவர்களே, திருமறை வசனங்களை ஓதிய அப்துல் ஹசீப் பாக்கவி அவர்களே, எங்க ஊருக்காரர் புரொஃபசர் சங்கர நாராயணன் அவர்களே, எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற திருச்சி சிவா அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கின்ற அப்துல் அசீஸ் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமியிருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, பல்வேறு சமயங்களைச் சேர்ந்த அன்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி, ஒரு அன்பு பரிமாற்ற நிகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பன்மை சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இனங்களை சார்ந்தவர்கள், மொழியினை சார்ந்தவர்கள், கலாச்சார உறவினர்களை சார்ந்தவர்கள் வாழுகின்ற ஒரு துணை கண்டம் இந்திய நாடு. ஆகவே இப்படிப்பட்ட நாட்டில் ஒருவரை ஒருவர் அறியாமலும் புரியாமலும் இருந்தால் இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கருத்து உண்டு, நாலேஜ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கம்யூனிட்டிஸ் என்று ஒரு கருத்து உண்டு. ஆக ரெண்டு சமுதாயங்களுக்கான இடைவெளியை குறைப்பது இந்த அறிவுதான். ஆக சமூகங்களை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் இணக்கம் பாதிக்கப்படும். இடையிலே வகுப்புவாதிகள் வேறு புகுந்து கொள்வார்கள். புகுந்து கொண்டு இந்த அறியாமையை பயன்படுத்தி இந்த இடைவெளியை அதிகமாக்கி நமக்குள்ளே வேற்றுமைகளை அவர்கள் தோற்றுவிப்பார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி நமக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நோக்கில்தான் ஜமாத் இஸ்லாமி இந்த நிகழ்ச்சியை பல ஆண்டு காலமாக நடத்தி வருகிறது. இறைவன் நம்மை எல்லாம் படைத்தான், நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களை வழங்கினான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாவற்றையும் வழங்கினான். அத்தோடு ஒன்று விட்டுவிடவில்லை. இந்தாப்பா இதெல்லாம் படைச்சிட்டேன், நீயாச்சு உன் வேலையாச்சு என்றெல்லாம் இறைவன் ஒதுங்கி விடவில்லை. உனக்கு வாழ்வாதாரங்களை தந்ததோடு வாழும் நெறியை கற்றுக் கொடுப்பதும் என்னுடைய பொறுப்பு. என்னென்றால் இறைவனுக்கு அந்த பொறுப்பு இல்லாவிட்டால் எப்படி? மனிதனை படைத்து விட்டு மனிதனை சும்மா விட்டு விட்டால் எப்படி? நீ எப்படி வாழ்ந்துகள், உன் மனைவி இப்படி வாழ்ந்துகள் என்று சொல்லிவிட்டால் அது இறைவனுடைய தன்மைக்கு பொருந்தி வரவில்லை. இறைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? மனிதனை படைத்து மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும், மனிதனுடைய செயல்களை கண்காணிக்க வேண்டும், அவற்றை பதிவு செய்ய வேண்டும், மறுமையிலே அது குறித்து விசாரிக்க வேண்டும், கூலியோ தண்டனையோ வழங்க வேண்டும். இத்தனையும் செய்தார் தான் அவருக்கு பேரு கடவுள். இதெல்லாம் ஒன்றும் செய்யாம ஏதோ படைச்ச, ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட வா, உனக்கு ஏதாவது நோய் நொடி, பிள்ளை இல்ல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, டிரான்ஸ்பர் விஷயமா இருந்தா என்கிட்ட வா, மற்ற விஷயத்தை நீ எப்படி செஞ்சுக்கோ என்று சொல்லிப்பது கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் தன்மைக்கு அது பொருந்தி வருவதாக இல்லை. ஆகவே மனிதர்களுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை இறைவனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவன் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வராமல் மனிதர்களில் சில புனிதர்களை இறை தூதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தனது வாழ்க்கை நெறியை வழங்கினான். ஏனென்றால் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக மனிதர்கள் தான் இருக்க முடியும். மனிதனுக்கு முன்மாதிரியாக மனித தன்மைகள் கொண்ட, மனிதனை போன்ற பசி, தாகம், காமம், உறக்கம், களைப்பு எல்லாம் அடங்கிய ஒருவன் தான் மனிதனுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவர் தலைவராக வந்தால் அவரை பார்த்து மனிதன் சொல்லுவான், தப்பா அவர் கடவுள்பா, கடவுள் அவதாரம், அவரால் நோன்பு இருக்க முடியும், என்னால முடியாது, அவரால் தான தர்மம் செய்ய முடியும், என்னால முடியாது என்று மனிதன் ஒதுங்கி விடுவான். ஆகவே இறை தூதர்கள் அனைவரும் மனிதர்களே, அவர்கள் தெய்வீகத்தன்மை பெற்றவர்கள் அல்லர். ஆகவே முதல் மனிதனே முதல் தூதர், முதல் மனிதனே முதல் தூதர், முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் வேண்டும் அல்லவா? ஒரு மதம் இடையிலே வருகிறது என்று சொன்னால், மனித குலம் தோன்றி இடையிலே வருகிறது என்று சொன்னால், அதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்டுவது யார்? அந்த கேள்வி வருகிறது அல்லவா? ஆகவே முதல் மனிதனே முதல் தூதர். ஆதம் என்பது முதல் மனிதன், அவரே முதல் மனிதரும் முதல் தூதரும் ஆவார். ஆக அவருக்கு இறைவன் வழிகாட்டுதல் வழங்கி அவரை முதல் இறை தூதராக ஆக்கினான். அன்று தொடங்கி பல்வேறு தூதர்கள், 1,00,000க்கும் அதிகமான தூதர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நோவா வந்தார், ஆபிரகாம் வந்தார்,
மோசஸ் வந்தார், ஜீசஸ் வந்தார், கடைசியாக அந்த வரிசையிலே வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்கு அருளப்பட்ட வேதம்தான் இந்த அல் குர்ஆன் என்கின்ற இந்த திருமறை. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நூல், அருளப்பட்ட காலத்திலேயே பதிவு செய்யப்பட்ட நூல். நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அருளப்பட்ட மொழியிலேயே அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஏனால் அப்படி பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு 50 ஆண்டு காலமோ 60 ஆண்டு காலமோ கழித்து அது பதிவு செய்யப்படும் என்றால் பெரும் இடைச்சலுக்கு உள்ளார். இந்த கூட்டத்தை எடுத்துக்கிடுங்க, நான் பேசுறேன். இப்போ இந்த சமயத்திலேயே பதிவு பண்ணால் உண்டு. கூட்டம் முடிஞ்ச பிறகு இவர் என்ன பேசினார்னு இவர்கிட்ட கேட்டா இவர் ஒன்று சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டா அவர் ஒன்று சொல்லுவார், ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஆகவே அருளப்பட்ட காலத்தில் அருளப்பட்ட மொழியில் ஒரு வேதம் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது இடைச்சல்களுக்கு உள்ளாகும். அதனுடைய ஆதாரப்பூர்வ தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள் கூட ஒரு குறை சொல்ல முடியாது. இந்த குர்ஆன் இடைச்சல்களுக்கு உள்ளானது, இது ஆதாரப்பூர்வமற்றது என்று எவராலும் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நூலாக அது இருக்கிறது. அது இறை வேதமா இல்லையா என்பதற்கு இறைவன் ஒரு சோதனையை நமக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த சோதனையை வைத்துக் கொண்டு நீ இறை வேதமா என்று பார் என்று அவனே ஒரு சோதனை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திருமறையில். என்ன சோதனை? இந்த வேதத்தில் ஏதாவது முரண்பாடுகள் உண்டா என்று பார். முரண்பாடு உண்டா என்று பார். இந்த வேதம் 23 ஆண்டு இடைவெளியிலே அருளப்பட்டிருக்கிறது. போர்க்காலத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது, அமைதி காலத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது, எல்லா தருணங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு மோதுகிறதா? ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதுகிறதா? எங்குமே கிடையாது. இன்றைக்கு பல வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே செய்தி ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மாதிரியாக இருக்கும். இங்கே அதே செய்தி இன்னொரு பக்கத்தில் ஒரு தகவலை தரும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தகவலை தரும். ஆகவே இதிலிருந்து நாம் தெரிவது என்று சொன்னால் அந்த வேதம் இடைச்சல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இறை வார்த்தையோடு மனித வார்த்தையும் அங்கே கலந்து விட்டது என்பதற்கான சான்றாகத்தான் அதனை பார்க்க வேண்டும். ஆகவேதான் இறைவன் சொல்கிறான், இது இறைவன் அல்லாத வேறு எவரிடம் இருந்து வந்திருந்தால் இவற்றிலே நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள். முரண்பாடு உண்டா? கொண்டு வா பார்க்கலாம் என்று இறைவன் கேட்டார். இஸ்லாத்தின் விடுகின்ற கட்டளைகளை நீங்கள் பார்த்தால் முதல் கட்டளை நம்பிக்கைகள். நம்பிக்கைகள் இறைவன் மீது, இறை தூதர் மீது, மறுமையின் மீது நம்பிக்கைகள் முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை நற்செயல் புரி. நற்செயல் புரி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய், உனக்கு நீ செய்து கொள்ள வேண்டிய கடமைகளை செய், நற்செயல். இதற்கு அடுத்தபடியாக வரும் நன்மையை ஏவி தீமையை விலக்கு என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருப்பதை உங்களாலே பார்க்கும். இட் இஸ் a major theme of Quran. One of the major themes of Quran வந்து நன்மையை ஏவி தீமையை விலக்க வேண்டும் என்பது. குர்ஆன் சொல்லுகிறது உலகிலேயே சிறந்த சமுதாயம் எது என்று சொல்லுகிற போது நன்மையை ஏவி தீமையை விலக்குகிற சமுதாயம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயம் என்று திருமறை சொல்லுகிறது. குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை விலக்குகிற சமுதாயம் தான் உலகத்திலே சிறந்த சமுதாயம் என்று திருமறை சொல்லுகிறது. அடுத்தபடியாக சொல்லுகிறது, இந்த நன்மையை ஏவி தீமையை விலக்குவது ஒவ்வொருவருடைய கடமை, ஆண்களின் கடமை, பெண்களின் கடமை. திருமறை சொல்லுகிறது, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள். திருமறை சொல்லுகிறது. இது ஆட்சியாளருடைய கடமை. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரம் அளித்தால் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு தரப்பினர் மீதும் இது ஒப்படைக்கப்பட்டது. திருமறையில் ஒரு வசனம் இருக்கிறது, பலவீனமான ஆண்களையும் பெண்களையும், ஒடுக்கப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் இறை பாதையிலே போராட தயங்குவதே. அந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள், இறைவா ஒன்று எங்களை காப்பதற்காக ஒரு உதவியாளனை அனுப்பிவை, இல்லாவிட்டால் இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றிவிடு. ஒன்னு நாங்க இந்த ஊரை விட்டு போயிடணும், இல்லாவிட்டால் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலனை எனக்கு அனுப்பிவை. ஆகவே பலவீன மக்களுக்காக குரல் கொடுங்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி அவர்களை இந்த பூமிக்கு வாரிசுகளாக ஆக்குவதற்கு நாம் நாடி இருக்கிறோம் என்று திருமறை வசனம் சொல்லுகிறது. ஆக எந்த கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலும் நன்மையை ஏவி தீமையை விலக்குவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று. தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் மனத்தளவில் தடு என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் என்ன நிகழும் அதையும் திருமறை சொல்லுகிறது. தீங்கு செய்யும் ஒரு கூட்டத்தினரை இறைவன் இன்னொரு கூட்டத்தை கொண்டு தடுக்கிறார்.
அவ்வாறு தடுக்காவிடில் இந்த பூமி அழிந்தே போகும், இந்த பூமி அழிந்தே போகும் என்று திருமறை சொல்லுகிறது. தீமைகளை தடுக்காதவர்களும் தண்டனைக்குரியவர்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு தீமை நிகழ்கிற போது 3 பிரிவினர் அங்கே வருகிறார்கள். யார்? தீமை புரிபவர் ஒரு கூட்டம், தீமைகளை தடுப்பவர் ஒரு கூட்டம், தடுக்கும் ஆற்றலை வைத்துக் கொண்டு சும்மா இருக்கின்ற ஒரு கூட்டம், பார்வையாளர் கூட்டம். இஸ்லாத்தின் பார்வையில் தீமைகளை செய்தவர்களுக்கும் தண்டனை, தடுத்து நிறுத்தும் ஆற்றலை வைத்துக் கொண்டு தடுக்காதிருக்கிறார்களே அவர்களுக்கும் வேதனை உண்டு என்று திருமறை நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அளவுக்கு அது வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த தீமை ஒழிப்பு என்பது ஏதோ தத்துவமாக சொல்லப்பட்ட கருத்தல்ல, ஏதோ சில அறிவுரையாக சொல்லப்பட்ட கருத்தல்ல, இது வரலாற்றில் நிகழ்த்தி காட்டப்பட்ட உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை மக்காவிலே ஆரம்பித்த போது அங்கிருந்த சூழ்நிலை என்ன? பல்வேறு வகையான கொடுமைகள் அங்கே இருந்தன. இறைவனுக்கு இணை வைக்கிற நிலை இருந்தது. பல்வேறு கடவுள் உண்டு என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு ஒரு கடவுள், 360 நாளைக்கு 360 கடவுள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு பெண் மக்கள் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது, குட்டி தெய்வங்கள் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண்களுக்கு எந்த உரிமையும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆணினுடைய ஒரு தட்டுமுட்டு சாமான், அவ்வளவுதான். ஆண் இறந்தால் மற்ற சாமான்களை பங்கிடப்படுவதைப் போலவே ஒரு பெண்ணும் பங்கிடப்படுவாள் என்ற நிலைதான் அன்று இருந்தது. அடிமை முறை இருந்தது, ஜாதிய முறை இருந்தது. உலகத்தையே 2 கூறாக போட்டார்கள், அரபியர்கள், அஜமியர்கள். அஜம் என்றால் அரபு அல்லாதவர்களை குறிக்கின்ற சொல் அஜம். அஜம் என்றால் ஊமையர் என்று பொருள். ஆக அரபுக்களாகிய நாங்கள் தான் எல்லா அறிவும் படைத்தவர்கள், அரபு அல்லாத மக்கள் ஊமையர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் என்று சொன்ன இனவெறி பிடித்த மக்களாக இருந்தார்கள். குறைஷி அல்லாதவர்கள், உயர் ஜாதிக்காரர்கள் குறைஷியர்கள், மற்றவர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள். இப்படிப்பட்ட ஜாதிய முறை இருந்தது. மது இருந்தது, சூது இருந்தது, ஆபாசம் இருந்தது, வட்டி இருந்தது, சுரண்டல் இருந்தது, இத்தனையும் இருந்தது. இத்தனையும் 23 ஆண்டு கால இடைவெளியிலே இதனை மாற்றி அமைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் வாழ்கின்ற இந்திய நாட்டிலும் இவையெல்லாம் இப்போது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, இல்லையா? மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதான் ஒருவர் சொன்னார், இந்தியாவின் தேசிய பறவை என்று ஒன்று இருக்கிறது, இந்தியாவின் தேசிய விளையாட்டு என்று இருக்கிறது. தேசிய பானம் என்றால் மதுவாக வைத்து விடலாம், தேசிய கொள்கை என்றால் ஊழலாக வைத்து விடலாம் என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு இந்த தீமைகள் எங்கும் விரவி கிடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. மக்கள் எல்லாம் இந்நாட்டு மன்னர் என்றார் பாரதி, இல்லையா? மக்கள் மன்னர்களாகவா இருக்கிறார்கள்? மனுதாரர்களாக இருக்கிறார்கள். மனு போட்டுக் கொண்டு பின்னாலே அலைய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு ஊழியர்களா, ஊழல் செய்பவர்களா? என்ன பாடுபடுத்துகிறார்கள் அரசு அலுவலகம் நம்மை படுத்துகின்ற பாடு? அங்க போய் இங்க போய் அவருக்கு போய் இவருக்கு பின்னாலே போய் நம்மளை படுத்துகிற பாடு என்ன? நம்முடைய சம்பளத்திலே வேலை பார்த்து கொண்டு நம்மை அவர் படுத்துகிற பாடு என்ன? ஆக இப்படி தீமைகள் பல்வேறு வகைகளிலே பெருத்தெடுக்க கிடப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த தீமைகளை எப்படி ஒழிப்பது என்பதை பற்றி சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிற கருத்தில் அரசியல் இருக்கலாம், ஆனால் கட்சி சார்பு அரசியல் இருக்காது. எந்த கட்சியையும் மையமாக வைத்துக் கொண்டெல்லாம் நான் பேசப் போவதில்லை. ஆகவே அதை ஒரு திறந்த மனதோடு கேட்கலாம். இவரை சொல்லுகிறாரோ அவரை சொல்லுகிறாரோ என்றெல்லாம் யாரும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தீமை எதிர்ப்பு பற்றி பேசுகிற போது, தீமைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மக்களுடைய எண்ணம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது சார், இதை போட்டு வீணா போய் நேரத்தை போட்டு ஏன் வேஸ்ட் பண்றீங்க, அதெல்லாம் முடியாது, தீமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். சுப்ரீம் கோர்ட்டிலேயே நீதிபதியே வெறுத்து போய் சொன்னார், ஊழலை சட்டபூர்வமாக ஆக்கிவிட்டால் என்ன பிரச்சனையே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை ஆக்கிவிட்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்னும் சிலர் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள், மதுவு நாடு பூரா ஒழிச்சா தாங்க நம்ம நாட்டில் ஒழிக்க முடியும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆக இப்படியெல்லாம் நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை சொல்கிறார்கள். குடிக்கிறவன் எப்படியும் குடிச்சுக்கிட்டு தான் சார் இருப்பான், நீங்க தடுத்தாலும் ஒண்ணுதான், திறந்தாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை ஒழித்தாக வேண்டும் என்று ஆட்சியாளருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும் என்று சொன்னால் இதை ஒழிப்பது என்ன அவ்வளவு கடினமான காரியமா? லாட்டரியை ஒழிக்கவில்லையா? திருட்டு வீசிடிகளை ஒழிக்குவதற்கு எவ்வளவு மும்முரம் காட்டப்பட்டது, அதே மும்முரம் இந்த மதுவுக்கும் காட்டப்பட்டிருக்கலாமே என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக முதலாவதாக அவர் சொல்வது முடியாது, இரண்டாவதாக சொல்வது இதுல என்னங்க தவறு இருக்கு, இதுல என்ன பெரிய தவறா, களைத்து போய் வீட்டுக்கு வரான், அந்த களைப்பை போக்குவதற்கு மதுவை குடிக்கிறான், இதை போய் ஒரு பெரிய காரணம் சொல்றீங்களே. ஆபாசம்னா என்னங்க பெரிய ஆபாசம், நிஜ வாழ்க்கையில் நடப்பதைத்தானே சினிமாவில் காட்டுகிறார்கள், இதை போய் நீங்கள் ஆபாசம் என்று சொல்லுகிறீர்களே. சிலர் சொல்கிறார்கள் ஆபாசம் என்பது பார்க்கும் பொருளில் இல்லை, பார்ப்பவர் கண்ணில் தான் இருக்கிறதா.
ஆக ஆபாசம் பொருள் இல்லையா, நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்கான். அது எதையுமே கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் எல்லாம் சரியாக போய்விடுவான் என்று வாதிடுபவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இது தனி மனித சுதந்திரம், இதில் ஏன் குறுக்கிடுகிறீர்கள்? மதத்தின் பேரால், ஆன்மீகத்தின் பேரால், சட்டத்தின் பேரால், ஒழுக்கத்தின் பேரால் அது செய்யாத இது செய்யாத என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆணும் ஆணும் ஒன்றாக வாழலாம், பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக வாழலாம், இதற்கு என்ன தடை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மனித சுதந்திரத்தின் பேராலே சிலர் பேசுகிறார்கள். இன்னும் சிலர் வேலை வாய்ப்பு, வருமானம், அரசுக்கு கிடைக்கிற வருமானம், வேலை வாய்ப்பு என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து 14,000 கோடி ரூபாய் கிடைப்பதை இழந்துவிட முடியுமா என்ற ஒரு வாதம் நமக்கு முன்னாலே வைக்கப்படுகிறது. ஆக வருமானம் வேண்டும் தான் அரசாங்கத்திற்கு. ஆனால் அரசாங்கம் என்பது என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுடைய நலனை காப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். ஆக மக்களுடைய நலனை அளித்து வருமானம் வரும் என்றால் அந்த வருமானம் தேவையா? அப்படி என்றால் போதைப் பொருளையும் திறந்து விடலாம், விபச்சாரத்தையும் திறந்து விடலாம், இன்னும் அதிகமான வருமானம் கூட நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுவே ஒரு காரணமாக நம்மால் சொல்ல முடியாது. லாட்டரியை ஒழித்தோம், அவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல போய்விட்டது. லாட்டரி தொழில் செய்து வேலைக்கு அவர்கள் போய்விடவில்லையா? புதிய தொழிலை அவர்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதே போல இந்த சாராயத்தை ஒழித்தால் புதிய தொழிலை கற்றுக்கொண்டு போகிறார்கள், அல்லது அரசாங்கமே அவர்களுக்கு புதிய தொழிலுக்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம். ஆக இப்படித்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர நாம் அந்த ஒரு தீமையை நியாயப்படுத்துவது. எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், குடியினால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை, விபத்துக்கள் எத்தனை, நோய்கள் எத்தனை, அவற்றுக்கெல்லாம் நீங்கள் வருமான ரீதியாக கணக்கு போட்டு பார்த்தால் 1,00,000 கோடியை தாண்டும். இங்கே வருவது 14,000 கோடி ரூபாய், இழப்பது 1,00,000 கோடியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், தீமை இருந்துகிட்டு தான் சார், உனக்கு பிடிக்கலன்னா ஒதுக்கும். பார்லிமெண்ட்லேயே ஒரு அமைச்சர் சொன்னார், இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேல் ஆபாச காட்சிகள் அரசாங்க தொலைக்காட்சியில் காட்டப்படுகிறது என்று சொல்லும் போது ஒரு அமைச்சர் சொன்னார், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மூடிவிடுங்கள், அந்த தொலைக்காட்சியை மூடிவிடுங்கள். ஆக என்ன அற்புதமான ஒரு யோசனை நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆக இப்படி ஒரு இன்னும் சிலர் இரட்டை வேடம் போடுகிறார்கள். ஒருபுறம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவது, இன்னொரு புறம் மதுவை திறந்து விடுவது, மதுவை மறுவாழ்வு மையங்களை திறப்பது. என்ன நமக்கு புரியல, யார் தண்ணி போட்டிருக்கா நமக்கு தெரியல இப்போ. ஆக இப்படியெல்லாம் பல்வேறு குழப்ப நிலைகளை இருப்பதை பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு தருகிறது என்பதனை இந்த குறைந்த நேரத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு இங்கே சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எது தீமை எது நன்மை என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும்? இதுதான் முதல் கேள்வி. இதை மனிதனிடத்தில் ஒப்படைப்பதா இறைவனிடத்தில் ஒப்படைப்பதா? இதுதான் முதல் கேள்வி. மனிதனிடத்தில் ஒப்படைத்தால் என்ன நிகழும்? முதலில் ஒத்த கருத்தே இருக்காது. ஒரு கலாச்சாரத்திற்கும் இன்னொரு கலாச்சாரத்திற்கும், ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும், ஒரு காலகட்டத்திற்கும் இன்னொரு காலகட்டத்திற்கும் மிகப்பெரிய மாற்றங்கள். இப்ப மதுவே எடுத்துக்கொள்ள உதாரணத்துக்கு, இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த காலகட்டத்திலும் இந்தியாவை பொறுத்தவரையிலே, இந்திய மக்களை பொறுத்தவரையிலே மது ஒரு தீமை. இதே கருத்து மேலை நாட்டுக்கு பொருந்தி வருமா? அவர்கள் இன்னும் மதுவை தீமை இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹோட்டல்ல போனா தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, இந்த தண்ணி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அவர்களை பொறுத்தவரையிலே அது ஒரு தீமையே அல்ல. ஆகவே ஒரு கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் அது மாறுபடுகிறது. ஒரு காலகட்டத்தில் தீமை என்று கருதப்பட்டது இன்னொரு காலகட்டத்தில் தீமை என்று கருதப்படுவதில்லை. ஒரே ஆளே மாறுறான். ஒரே ஆளே ஒரு காலத்தில் மதுவை தீமை என்று சொல்கிறான், பிற்காலத்தில் அது தீமை அல்ல என்று அதனை மாற்றிக்கொள்கின்ற ஆட்கள் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பொறுப்பை நாம் இறைவனிடத்தில் விட்டுவிடுவதுதான் சிறப்பாக இருக்கும். இறைவன் தான் அதற்கு தகுதியானவர். மனிதனுடைய பலம், மனிதனுடைய பலவீனம், மனிதனால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியும், மனிதனால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என்று முடிவு செய்கிற ஆற்றல் இறைவனுக்குத்தான் உண்டு. அவன் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாதவர். மனிதனை போன்று சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட அவன் முடிவுகள் எடுப்பதில்லை. வருமானம் வேண்டும் திறந்து விடுவான், திடீர்னு மூடுவான், இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறதில்லை. அமெரிக்காவில் என்ன செய்தார்கள்? ஒரு காலகட்டத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று அமெரிக்க மக்களே தெருவுக்கு வந்து இறங்கி வந்து போராடினார்கள். மதுக்கடைகள் மூடப்பட்டன. மீண்டும் அவர்கள் எங்களால் குடிக்காமல் இருக்க முடியவில்லை, திறந்து விடுங்கள் என்று திருப்பி அவர்களே வந்து போராடினார்கள். திறந்து விடப்பட்ட நிலையும் நம்மாலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத இறைவன், மனிதனை பற்றி முழுமையாக உணர்ந்த இறைவன், அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஆகவே அங்கேதான் ஒருமித்த கருத்து உருவாகும். இன்னொரு நன்மையும் அதிலே இருக்கிறது. இறைவன் சொன்னான் என்று சொல்லுகிற போது மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வார். கடவுளே சொன்னதையா, மனிதன் இயற்றிய சட்டம் அல்ல இது, மனிதன் கொடுத்த போதனை அல்ல, நம்மையெல்லாம் படைத்த, நம்மையெல்லாம் நன்கு அறிந்த இறைவன் சொல்லுகிறான் என்று சொல்லுகிற போது அதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வும் மனிதனுடைய உள்ளத்திலே பறக்கிறது. ஆகவே தீமை ஒழிப்பினுடைய முதல் அம்சம் எது நன்மை எது தீமை என்று முடிவு செய்வதை இறைவனிடத்திலே விட்டுவிடுவதுதான் சிறந்த முடிவாக இருக்கும். இரண்டாவதாக, சிந்தனை மாற்றம். எந்த ஒரு தீமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஆரம்பம் சிந்தனை மாற்றம், சிந்தனை ரீதியாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் எந்த தீமை ஒழிப்பிற்கான அடிப்படை.
இப்ப ஜாதியை ஒழிக்கணும் என்று சொன்னால் இஸ்லாமுடைய அணுகுமுறை என்ன? மனிதனிடத்திலே சொல்லுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் என்று சொன்னார்கள். சீப்பிலே ஒரு பல் உயர்ந்திருந்தால் என்னவாகும்? அது தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்யும். அதே போல சமுதாயத்திலே எவனாவது ஒருவன் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டால் சமுதாயமே சீழ்பிடித்து விடும். மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்க. உலகம் அப்படித்தான் தோன்றிருக்க முடியும். இன்றைக்கு உலகத்திலே 600 கோடி பேர் இருக்கிறோம். சென்ற நூற்றாண்டிலே அது 150 கோடி பேராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி செல்லுங்கள், அது 50 கோடியாகவும் 50 லட்சமாகவும் 500 ஆகும். கடைசியில 2 பேர் தான் அப்படிதான் இருக்க முடியும். இன்றைய விஞ்ஞானம் அந்த முடிவுக்கு வந்துவிட்டது. ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி என்று சொல்கிறார்கள். இவர் சொல்கிறார்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மகா பாட்டியிலிருந்து தோன்றியதுதான் மனித இனம் என்ற முடிவுக்கு வந்தாகிவிட்டது. ஆகவே ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்துட்டு இவன் உயர்ந்தவன் அயன் தாழ்ந்தவனா எப்படிப்பா? எல்லாரும் ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க. இந்த சாதாரண அறிவு கூட உங்களுக்கு இல்லையா என்று திருமறை அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறது. இறைவன் ஒருவன் என்றால் மனித இனம் ஒன்றுதான். இன்ன ரப்புக்கும் வாஹித் இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய இறைவனும் ஒருவன் தான், உங்களுடைய ஆதி பெற்றோரும் ஒருவர் தான். இறைவன் ஒருவர் என்றால் ஒரு சமுதாயம் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறோம் அல்லவா? பல கடவுள் இருந்தால் பல சமுதாயம் இருக்கும், ஒரு இறைவன் இருந்தால் ஒரு சமுதாயம் இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்தாக. அறிவுபூர்வமாக கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு நாம் சேர்க்க வேண்டும். அந்த தீமைகளுடைய கேடுகள், பாதிப்புகள், சமுதாயத்திற்கு ஏற்படுகிற விளைவுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்கள் திருமறை படித்தால் தெரியும், ஒவ்வொரு தீமையை விளக்குகிற போது அதற்கான காரணத்தை சொல்கிறது. மது ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. மதுவிலே சில நன்மைகள் உண்டுதான், ஒத்துக்கிறது, குர்ஆன் ஒத்துக்கிறது. மதுவிலே சில நன்மைகள் உண்டு, ஆனால் கேடுகளே அதிகம். என்ன, சில நன்மைகள் இருக்கலாம், மருத்துவ ரீதியான சில நன்மைகள் இருக்கலாம், அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கலாம், நன்மைகள் இருக்கலாம். ஆனால் நன்மைகளை விட குல் ஃபீஹிமா இதுமுன் கதீர், தீமைகளே கேடுகளே அதிகம். மது உங்களுக்கிடையே பகைமையை உண்டாக்குகிறது, மது உங்களுக்கிடையே வெறுப்பை உண்டாக்குகிறது என்றெல்லாம் திருமறை அதனுடைய கேடுகளை சொல்கிறது. அதை போலவே மற்ற ஆபாசத்தை பற்றி சொல்லுகிற போது அது பானக்கேடானது, அது தீய வழி என்றெல்லாம் ஒவ்வொரு தீமைக்கும் காரண காரியங்களை சொல்லி இவற்றை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவனா ஒன்றுக்கு மேற்பட்டவனா? திருக்குர்ஆன் அறிவுபூர்வமான காரணத்தை சொல்லுகிறது. கடவுள் ஒண்ணுக்கு மேல இருந்தா என்ன ஆகும்? திருமறையிலே ஒரு வாதம், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார். ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும் இல்லையா? 2 ஹெட் மாஸ்டர் இருந்தா என்ன ஆகும்? 2 பிரைம் மினிஸ்டர் இருந்தால் என்னவாகும்? ஒரு நிர்வாகத்திற்கு 2 தலைமை இருக்க முடியாது. அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கு 2 தலைமை இருக்க முடியாது. ஒரே ஒரு கடவுள் ஆக்க வேண்டும் என்பார், ஒருவர் அழிக்க வேண்டும் என்பார், ஒருவர் காக்க வேண்டும் என்பார். குழப்ப நிலைதான் ஏற்படும். ஆனால் எந்த குழப்பமும் இல்லை. வானத்திலும் குழப்பம் இல்லை, பூமியிலும் குழப்பம் இல்லை, சந்திர மண்டலத்திலும் குழப்பம் இல்லை, கோலங்களில் குழப்பம் இல்லை, எல்லாம் சீரா போயிட்டு இருக்கு. இது ஒன்றே சான்று, இறைவன் ஒருவன் தான் என்பதற்கு இதுவே சான்று. ஆக இப்படி சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த தீமை ஒழிப்பிலே உள்ள அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், ஒழுக்க மாண்புகளை விதைக்க வேண்டும். சில சமயங்களிலே அறிவு ஏற்றுக்கொள்கிறது, தவறு என்பதை அறிவு ஏற்றுக்கொள்கிறது. யாராவது சொல்லட்டும் பார்ப்போம், லஞ்சம் வாங்குவது நன்மை என்று சொல்வோம் யாராவது இருக்கிறார்களா? யாரும் சொல்ல மாட்டான். வாங்குறவங்க கூட நன்மைன்னு சொல்ல மாட்டான். வழி இல்லாம வாங்கிட்டு இருக்கேன் சார் என்றுதான் சொல்லுவான். வரதட்சணை நன்மை என்று சொல்வோம் யாராவது இருக்கிறார்களா? சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டான். ஆகவே அறிவு ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் அதை அமுல்படுத்துவதற்கு தேவையான ஒழுக்க மாண்பு அவனுடைய உள்ளத்திலே இல்லை. போராடுகிற அந்த தீமையோடு போராடுகிற சக்தி அவனுடைய உள்ளத்திலே இல்லை. அவனுடைய மனசாட்சியை, அவனுடைய மன இச்சை வென்று விடுகிறது. மனசாட்சியை சாகடித்து மன இச்சை வென்று விடுகிறது. ஆகவே ஒழுக்க மாண்புகளை நாம் விதைக்கிற போதுதான் தீமைகளை ஒழிக்க முடியும். இன்றைக்கு பாருங்க, பல அறிஞர்கள் வாழ்க்கையிலே தடம் புரண்டு போயிருக்கிறார்கள். பல அறிஞர்கள், ஒரு அறிஞர் சொன்னார், என்னை படிக்காதே என் புத்தகத்தை படி, என்னை படிக்காதே என் புத்தகத்தை படி என்று. அப்ப என்ன அர்த்தம்? படிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம் இருக்கு, வேற என்ன அர்த்தம்? ஆகவே ஒழுக்க மாண்புகளை ஓங்க செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், ஒன்று மனசாட்சியினுடைய உறுத்தல். மனசாட்சியினுடைய உறுத்தல். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த காரியத்தை செய்கிற போது ஒரு மனம் அமைதி பெறுகிறதோ அவையெல்லாம் நல்ல செயல்கள். எந்த காரியத்தை செய்கிற போது ஒரு மனம் குறுகுறுப்பு உள்ளாகிறதோ, அலைக்கழிக்கப்படுகிறதோ, அவையெல்லாம் தீமையான செயல் என்று உணர்ந்து கொள் என்று சொன்னார்கள். ஆகவே மனசாட்சி. அதற்கு அடுத்த நிலை இறை சாட்சி. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்.
சட்டத்தை ஏமாற்றலாம், சமூகத்தை ஏமாற்றலாம், திறமையான வழக்கறிஞர்களை வைத்து நீதிபதியையும் ஏமாற்றலாம். ஆனால் இறைவனை உங்களால் ஏமாற்ற முடியாது. மறுமை நாள் என்று ஒன்று உண்டு. அங்கே நீங்கள் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அதைவிட பெரிய சிஏஜி உலகத்தில் கிடையாது. அதை விட ஒரு தணிக்கை அதிகாரி உலகத்தில் கிடையாது. அதை விட ஒரு பெரிய சிபிஐ உலகத்தில் கிடையாது. ஆகவே இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, எவற்றையெல்லாம் பதிவு செய்வோம் என்று திருமறையில் வசனம் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் நாம் பதிவு செய்வோம், உங்கள் கண்களின் கள்ளத்தனங்களையும் நாம் பதிவு செய்வோம். உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் பதிவு செய்வோம், கண்களின் கள்ளத்தனங்களையும் நாம் பதிவு செய்வோம் என்று திருமறை சொல்லி அத்தனையும் பதிவு செய்யப்படும். என்ன யோசிச்சீங்க, யாரை கவுத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், திட்டம் போட்டீங்கல்ல, அது கூட பதிவு செய்யப்படும். மறுமையிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வினைச்சுவடி கொடுக்கப்படும். பார்த்து உன்னுடைய செயல்களுடைய வினைச்சுவடி. அதை பார்த்து மனிதன் சொல்வானாம், ஐயோ என்னுடைய எந்த செயலும் விடுபடவில்லையே, நான் செய்த சிறிய தவறுகள் கூட இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று மனிதன் சொல்வான். ஆகவே இந்த இறை சாட்சி அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், நாத்தியர்கள் எல்லாம் ஒழுக்கமற்றவர்களா, அவர்களுடைய ஒழுக்கசாலிகளே கிடையாதா, பெரியாரை விட பெரிய ஒழுக்கசாலியார் என்றெல்லாம் கேள்வி எழுகின்றன. அவர்களிலும் நல்லவர்கள் உண்டு. ஆனால் மனசாட்சியின் உறுத்தலுக்காக வாழ்ந்து ஒரு லட்சியத்திற்காக ஒரு கொள்கைக்காக பிடிப்பாக வாழ்கிற பட்சத்தில் அவர்கள் நாத்தியர்களாகவோ ஆத்தியர்களாகவோ அவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் என்பதும் இதற்கு சாட்சியாக அமைகிறது. ஆனால் இந்த இறை சாட்சி எல்லா சமயங்களிலும் உங்களை பாதுகாக்கும். எந்த சூழலிலும் நீங்கள் தடம் புரண்டு போகாமல், எத்தகையான வலைவிரிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் உங்களை காக்கின்ற ஒரு கேடயமாக அது அமைகின்ற காரணத்தினால் அதற்கு இஸ்லாம் மிக அளவிலே முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆனால் யாருமே இந்த ஒழுக்க மாண்புகளை பற்றி எவருமே பேசுவதில்லை. நான்காவதாக, இந்த தீமை ஒழிப்பிற்கான அடுத்த அம்சமாக நாம் சொல்லுவது, சூழ்நிலைகள் மனிதனை கெடுக்கின்றன. இல்லையா? சூழ்நிலைகள் மனிதனை கெடுக்கின்றன. நல்லவனா இருக்கும் கூட கெட்ட சூழ்நிலையில் வந்துவிட்டால் தீயவனாக மாறுகிறான். நம்ம பையன் நல்லா வீட்டில் நல்லபடியா இருக்கான், காலேஜுக்கு போயிட்டான்னு வைங்க, வளாக சூழ்நிலைகள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள். இப்ப பழமொழியை மாற்ற வேண்டியிருக்கு. வளாக சூழ்நிலைகள் வாழ்நாள் முழுவதும், வளாக சூழ்நிலை வாழ்நாள் முழுவதும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பல தீய பழக்கங்களை எங்கே பழகிறார்கள்? அந்த கல்வி கூடங்களிலே. அங்கே உள்ள நண்பர்களுடைய தாக்கத்தால் இன்றைக்கு பல பேர்ட்ட கேளுங்க, எங்க புகைப்பிடிக்க கற்றுக்கொண்டீர்கள், எங்கே மது அருந்த கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டு பாருங்க, எல்லாம் அங்கதான் இருக்கும், வளாகங்களில் தான் பழகி இருப்பார்கள். ஆக சூழ்நிலைகள் மனிதனை மாற்றுகின்றன. சொல்வார்கள், ஒரு மனிதனை உருவாக்குவது ரெண்டு அம்சங்கள், ஒன்று நேச்சர், இன்னொன்று நர்ச்சர் என்று சொல்வார். ஒன்று நேச்சர், இன்னொன்று நேச்சர் என்றால் இயற்கையாக அவனிடத்தில் அமைந்திருக்கின்ற ஒன்று, நர்ச்சர் என்றால் அவனுக்கு ஊட்டப்படுவது, சூழ்நிலைகளினால் ஊட்டப்படுவது. வீட்டு சூழ்நிலை, நாட்டு சூழ்நிலை, வளாக சூழ்நிலை, நண்பர்களுடைய பாதிப்பு, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை பாதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொன்றுக்கும் அந்த காரணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிற போது குடிக்காதவர்கள் குடிப்பார். நான் மாணவனாக இருந்த காலத்தில் தான் மது திறந்து விடப்பட்டது. அதற்கு முன்னரும் மாணவர்கள் மது அறிந்து கொண்டுதான் இருந்தார்கள். எப்படி தெரியுமா இருந்தார்கள்? எங்கோ ஒழித்து ஒழித்து குடிப்பார்கள், தெரியாமல் ஆங்காங்கே குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மது திறந்து விடப்பட்ட பிறகு எல்லா அறைகளிலும் மாணவர்கள் குடித்தார் என்பது எனக்கு தெரியும். ஆக ஒரு தீமை தாராளமாக திறந்து விடப்படுகிற போது அதை சீக்கிரமாக மக்களை கவ்விக்கொள்ளும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. ஆகவே சூழ்நிலைகள் மனிதனை கெடுக்கின்றன. ஊழல் ஏன் உருவாகிறது? ஊழலுக்கான சூழ்நிலைகள் இல்லையா? ரெட் டேபிசம், சிகப்பு நாடாமுறை, இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், அதுல 1008 ஊழல் வந்து விடுகிறது இல்லையா? இப்படி சூழ்நிலைகள், டிரான்ஸ்பரன்சி இல்லாதது, வெளிப்படைத்தன்மை இல்லாத ஊழலுக்கு வழிவகுக்கிறது. கோட்டா, லைசன்ஸ் என்று பல்வேறு முறைகள் ஊழலுக்கு வழிவகுக்கிறதை சொல்லிக்கொண்டே தனி தலைப்பாக பேச வேண்டும். ஆக சூழ்நிலைகள் மனிதனை கெடுப்பதிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே இஸ்லாம் இதிலே கவனமாக இருக்கிறது. மது குடிக்காதேன்னு சொல்லல, மது குடிக்க கூடாது என்று ஒரு கருத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. மதுவை காய்ச்சாதே, மதுவை சுமக்காதே, மதுவை விநியோகிக்காதே, மதுவை விற்காதே, மதுவை பரிசாக கொடுக்காது. நபிகள் நாயகம் சொன்னது, மதுவை பரிசாக கூட கொடுக்காது. ஒருவர் கையிலே சாராயத்தை வைத்திருந்தார். நபிகள் நாயகத்தை வந்து கேட்டார், நான் இதை ஒரு யூதருக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன், இவர் குடிக்க மாட்டாரா, அவர் குடிக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னால், கீழே போட்டு உடையா அப்படின்னு, அது போட்டு கீழே போட்டு உட அப்படின்னு. ஆகவே பரிசாக கொடுக்காது. இன்னும் சொன்னார்கள், மது பரிமாறப்படுகிற மேசைகளில் உட்காராதே, மது பரிமாறப்படுகிற மேசைகளில் உட்காராதே. ஆக ஒரு தீமையினுடைய எல்லா வாயில்களையும் அடைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தீமையை ஒழிக்க முடியாது இல்லையா? புகைப்பிடித்தலை ஒழிக்க வேண்டும் என்றால், புகைப்பிடிப்பது உடலுக்கு தீங்கானது என்று அந்த அட்டைகளில் போட்டு விடுவதனாலேயோ ஒரு மண்டை ஓட்டை போட்டு விடுவதனாலேயோ ஒன்றும் மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் வந்து விடாது. மருத்துவ உலகம் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லிவிட்டது, இது மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற ஒரு தீமை என்று. இதுக்கு பிறகு என்ன தயக்கம்? அதை தடை செய்ய வேண்டியதாக, புகையிலை உற்பத்தியே தடை செய்ய வேண்டும். அப்போதான் அந்த புகையிலை ஒழியுமே தவிர
நீங்கள் விளம்பரத்தை மூலமாக எல்லாம் தடுத்து விட முடியாது. சில வருமான இழப்புகள் வரும். அதற்கு வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும், வேறு வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இறுதியாக ஐந்தாவதாக அக்கவுண்டபிலிட்டி அண்ட் பனிஷ்மெண்ட். பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு இல்லாவிட்டால் தீமைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியாது இல்லையா? பதில் சொல்ல வேண்டும் என்பது இருக்க வேண்டும். என்று யாரை யார் கேட்பது? கீழதிகாரியை மேலதிகாரி கேட்க முடியுமா? மேலதிகாரியை சொன்று அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு புகார் செய்ய முடியுமா? யாரையும் கேட்க மாட்டார்கள். ஆகவேதான் அதிகாரிகள் ஊழல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அக்கவுண்டபிலிட்டி என்பது சட்டத்தில் இருக்கலாம், நடைமுறையில் இருக்கிறதா என்பது நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. பெருமான காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒருவர் வரி வசூலிப்பதற்காக சென்றார், ஜக்காத் வசூலிப்பதற்காக சென்றார். ஜக்காத்தை வசூலித்தார். ஒரு பகுதியை தனக்கு வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை மட்டும் நபிகள் நாயகத்தை கொடுத்துட்டு, இது எனக்கு அன்பளிப்பாக வந்தது என்றார். இது எனக்கு மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் கேட்டார்கள், இவர் தனது தாய் வீட்டில் உட்கார்ந்து கொண்டால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைக்குமா என்று கேட்டார். அதிகாரியா இருக்கு பதில் கிடைச்சது. ஆக அன்பளிப்பும் அரசாங்கத்திற்கு தான் சொந்தம், அன்பளிப்பும் அரசாங்கத்திற்கு தான் சொந்தம் என்பது இதிலும் தெளிவாகிறது. ஆகவே உடனடியாக கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இந்த அளவுக்கு தட்டி கேட்பதற்கு பதில் சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கிற போதுதான் தீமைகளை நம்மாலே குறைக்க முடியும். ஆகவே அக்கவுண்டபிலிட்டி. அதுக்கு அடுத்தபடியாக வருவது தண்டனைகள், பனிஷ்மெண்ட், உறுதியான தண்டனையினுடைய நோக்கம் இரண்டு. ஒன்று ரெட்ரிபியூஷன், இன்னொன்று டெட்டரன்ஸ். இதுதான் தண்டனையினுடைய முக்கியமான நோக்கம். ரெட்ரிபியூஷன் என்று சொன்னால் உரிய தண்டனை, அவன் செய்த குற்றத்திற்கு உரிய தண்டனை அவனுக்கு கிட்ட வேண்டும். கிட்டாவிட்டால் மீண்டும் மீண்டும் தவறு செய்வான். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்ல, 20 சாராய வழக்குகளில் மாட்டியவர், 30 திருட்டு வழக்குகளில் மாட்டியவர், 40 விபச்சார வழக்கு. என்னையா திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கா? என்னையா இது? உரிய தண்டனை கிடைக்கல. டிட்டரன்ஸ், இரண்டாவதாக டிட்டரன்ஸ், அந்த குற்றத்தை தடுக்கின்ற அளவுக்கு அந்த சட்டம் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குற்றங்களை குறைக்க முடியும். ஆகவே இந்த ரெண்டு நோக்கங்கள் சட்டத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இஸ்லாம் அப்படிப்பட்ட சட்டங்களை வகுத்திருக்கிறது. சிலர் அதனை காட்டுமிராண்டி சட்டம் என்று சொல்வார்கள், பார்பேரிக் என்று சொல்வார்கள், மிக கொடுமையானது என்று சொல்வார்கள். அந்த வாதத்திற்குள் இப்போது நான் நுழைய விரும்பவில்லை. ஒன்றை மட்டும் கேட்கிறேன், நீங்கள் வைத்திருக்கிற இந்த சட்டங்கள் மூலமாக குற்றங்கள் குறைந்திருக்கிறதா? அந்த சட்டங்கள் எந்த நாட்டில் அமல்படுத்தப்படுகின்றன? அங்கே குற்றம், கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த இடத்திலே நான் மேலே தொடர்கிறேன். ஆக இந்த 5 வழிமுறைகள் தான் இந்த தீமைகளை ஒழிப்பதற்கான முறைகள். முதலாவதாக எது நன்மை எது தீமை என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக சிந்தனை மாற்ற வேண்டும். மூன்றாவதாக ஒழுக்க மாண்புகளை ஓங்க செய்ய வேண்டும். நான்காவதாக சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். ஐந்தாவதாக பதில் சொல்ல வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும். இதனை செய்வது யார்? மக்களுக்கு 2 பேருக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒன்று அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அரசாங்கத்தினுடைய நோக்கமே நன்மையை ஏவி தீமையை விளக்குவதால். மக்கள் நலன்தான் ஒரு அரசாங்கத்திற்கு முக்கியம், தவிர வருமானம் அல்ல. வருமானம் தேவை, மக்களை அளித்தால் வருமானத்தை கொண்டு வருவது. ஆகவே குர்ஆன் சொல்லுகிறது, ஆட்சியாளர்களை பார்த்து நன்மையை ஏவி தீமையை விளக்குவதுதான் உங்களுடைய கடமை. ஆகவே நன்மைகளை செய்கிற மக்களை உருவாக்க வேண்டும். அது பள்ளிக்கூடத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? ஒழுக்க மாண்புகள் விதைக்கப்பட வேண்டிய இடம் எது? பள்ளிக்கூடம். குர்ஆன் சொல்லுகிறது, கற்றுவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள். கழுதையினுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன, குப்பை ஏற்றினால் என்ன? கழுதைக்கு தெரியுமா? நம்ம முதுகுல வேதத்தை ஏற்றிருக்காங்க, ஒன்றும் தெரியாது. அதை போலதான் இன்றைய கற்றவர்கள். பாரதி சொல்லதை போல, கற்றவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ ஒன்று போவான் சொன்னாரே, அதான் நடந்துட்டு. அடுத்தபடியாக இது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால், நல்லவர்களை நாம் ஆட்சியிலே அமர்த்துகிற போதுதான் இது உருவாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மக்களை பற்றிய கவலை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை காப்பது போல் மக்களை காப்பாற்றுங்கள். உங்கள் குழந்தைகளை காப்பது போல் மக்களை காப்பாற்றுங்கள். கவலை இருக்கணும். மக்கள் படுற கஷ்டங்கள், துன்பங்கள். ஒரு பெர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுத்துறாங்க சார். ஒரு பட்டா வாங்க முடியல சார் நம்மால. ஒரு மின்சார இணைப்பு நம்மால வாங்க முடியல சார். என்ன அலைக்கழிப்பு பாருங்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் காலத்திலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த பிறகு அவர் என்ன தெரியுமா செய்தார்? நான் இனிமேல் மாமிசம் சாப்பிட மாட்டேன். முரட்டு கோதுமையில் செய்த ரொட்டியைத்தான் நான் சாப்பிடுவேன். மென்மையான கோதுமையில் செய்த ரொட்டியை நான் சாப்பிட மாட்டேன் என்று மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிற போது என்னால் எப்படி சாப்பிட முடியும்? அவருடைய வேலை பார்த்த அஸ்லம் சொன்னார், பஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் நீடித்திருந்தால் உமர் இறந்தே போயிருப்பார்.
அந்த அளவுக்கு மக்களை பற்றி கவலைப்படுகிற ஆட்சியாளர் நமக்கு தேவை என்று கூறி கடைசியாக குடிமக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் அவர்களும் நேர்மையாளா இருக்கணும். ஆட்சியாளர் மட்டும் நேர்மையா இருக்கு, நம்ம எப்படி இருக்கலாம்? பல மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இவனே புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போடுறான், கோயில் நிலத்தை வளைச்சு போடுறான், வக்குப்பு சொத்தை வளைச்சு போடுறான் இல்லையா, குளத்தை எல்லாம் மூடி வீடாக்குறான் இல்லையா. ஆனால் இவர்கள் ஆட்சியாளர்களை கண்டித்து பேசுவார்கள். இவங்க வீட்டில் யாராவது ஒரு அதிகாரி இருந்தான்னு வைத்துக் கொள்ளுங்கள், என்னடா இவ்வளவு நாளா இருந்து ஒன்னும் சம்பாதிக்கல, என்னடா பிரயோஜனம் சொல்லுவான் அவனை பார்த்தீங்க. ஆனால் இவர்கள் லஞ்சத்தை எதிர்த்து பேசுவார்கள். ஆக இவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். தீமைகளுக்கு எந்த வகையிலும் உதவக்கூடாது. மதுவுக்கு ஆபாசத்திற்கு உதவக்கூடாது. உங்க பிள்ளைகளை மதுக்கடையில் சேர்க்கக்கூடாது. உங்களிடத்தில் ஒரு கட்டம் இருந்தால் மதுக்கடைக்கு வாடகைக்கு விடக்கூடாது இல்லையா. மது கூடாதுனால அது செய்யக்கூடாது அல்லவா. அவங்க தான் அதிகமான வாடகை தருவாங்க. மதுக்கடை வியாபாரிகளும் சாராய வியாபாரிகளும் லாட்டரி வியாபாரிகளும் அதிகமான வாடகை தருவாங்க. கொடுக்கக்கூடாது, உங்களுடைய பொறுப்பு. அடுத்தபடியாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். கல்விக்கூடங்களிலே ஒழுக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். ஊடகவாதிகள் இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நல்லவர்களை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும். இது குடிமக்களுடைய பொறுப்பு. யாரை பதவியில் அமர்த்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், பதவிக்காக ஏங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் எங்கள் பதவிகளில் அமர்த்தாதீர்கள். பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள், பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நல்லவர்களை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும். அத்தோடு தட்டி கேட்க வேண்டும். அந்த தைரியம் நமக்கு வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜிஹாத் அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் தெரியுமா? கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதான் மிகச் சிறந்த அறப்போர். நீங்க கேட்கலாம், தட்டி கேட்கவா? நம்ம தலையே தட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க போய் தட்டி கேட்க சொல்லிருக்கீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க சார். உங்களால எவ்வளவு முடியுமோ. ஒரு புகாராவது எழுதக்கூடாத, ரயில்ல போறீங்க, அங்க ஒன்றும் வசதிகள் இல்லை, அங்க ஒரு துறையில ஒரு புகாரையாவது எழுதி விட்டு வரலாம் இல்லை, அது கூட பொதுமக்கள் செய்யக்கூடாதா? எதுவுமே செய்யறதில்லை. ஆகவே நம்முடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது, மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள், உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. தனியாக செய்ய முடியல, குழுவா செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பித்துக் கொண்டு குரல் எழுப்புங்கள். ஆக இவ்வாறு தீமைகளை நாம் எதிர்த்து போராட வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுடைய கடமை. ஆகவே நாம் முனைப்பாக இருந்து செயல்பட்டால் நம்மால் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரை இது ஒரு அடிப்படையான கடமை. வெறும் தத்துவமாகவோ போதனையாகவோ இஸ்லாம் இதனை சொல்லவில்லை, செயல்படுத்தி காட்டுமாறும். அவ்வாறு செய்யாதவர்கள் இஸ்லாத்திற்கு முழுமையாக பின்பற்றாதவர்கள் என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தீமைகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவான். வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.